எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து வீட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன பார்ப்போம்னா அதோட கம்போனன்ட்ஸ் என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறது வந்து ஒரு டேங்க். ஸோ வாட்டர் கலெக்ஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கம்போனன்ட் இது தான். இதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறது கூல்டு வாட்டர் இன்லெட்டு, லெஃப்ட்டில் இருக்கிறது ஹாட் வாட்டர் ரிட்டர்ன்ஸ், ஹாட் வாட்டர் அவுட்லெட்டு. ஸோ இதுதான் வந்து மெயின் முக்கியமான பார்ட்டு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சோலார் இந்த பிக்சருக்கு பார்த்து சோலார் கலெக்டர் டியூபாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டியூப் வந்து கண்ணாடி டியூபாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து காப்பர் டியூப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து சன்லைட் பட்டு வாட்டர் வந்து ஹீட் ஆகுது. அது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த ரெண்டு பார்ட்டு தான் முக்கியமான பார்ட்டு. ஒன்று வந்து வாட்டர் டேங்க்கு, இன்னொன்று வந்து சோலார் டியூப்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் இருக்குது, அந்த டியூப்ஸ் இருக்குது, கூலிங் டியூப்ஸ் இருக்குது. இதுலேருந்து வந்து இன்லெட் கொடுத்துருப்பாங்க. இன்லெட் வந்து டேங்க்கு கொடுத்துருப்பாங்க. அவுட்லெட் வந்து ஹாட் வாட்டராக மாதிரி கீழே வீட்டுக்கு போகும். சரியா? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இது வந்து எப்படி ஸ்கீமில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இது போல் தான் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்தீங்கன்னா டேங்க் இருக்கும். வந்து கீழே வந்து இந்த கூலிங் டியூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்க அந்த ப்ளூ டயக்ராம் வழியாக கூல்டு வாட்டர் வந்து இந்த டேங்குக்கு போகும். டேங்குக்கு போய் அதுலேருந்து அந்த டேங்க் வழியாக கீழே வந்து அந்த டியூப்ஸில் வந்து கீழே இறங்கும்போது அந்த டியூப்ஸில் இருக்க அந்த வாட்டர் வந்து என்னாகும், சன்லைட் மூலியம் டியூப்ஸ் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகி அந்த ஹாட் வாட்டர் வந்து டைரெக்டாக மேலே போயிட்டு மேலே திரும்ப அந்த வாட்டர் டேங்க்கு போகும். வாட்டர் டேங்க் போய் அந்த வாட்டர் டேங்க் வழியாக மேலே இருக்க டாப்பில் இருக்க ஹோல்டர் பார்த்தீங்களா, அது வழியாக வெளியில் போகும். இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிள் மெத்தடு, சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து எல்லா வீட்லேயும் வச்சுருக்கோம். ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். பெரிய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சுருப்பாங்க. ஏன்னா வாட்டர் வந்து ஸ்பீடாக போகிறதுக்காக மோட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சர்க்குலேட்டிங் மோட்ரு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.